Hi friends, நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் சாம்சங் கேலக்ஸி J4 ப்ளஸ்ஸு இது FRP லாக் எப்படி ரிமூவ் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண தேவையில்ல. சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோவில் இப்போ பார்க்கும். அதேமாரி இதில் நிறைய வியூஸ் போகுது, பட் அது கமெண்ட் எதுவும் வர மாட்டேது. கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா இல்லையா என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் திருப்பி நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், செட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லெட்ஸ் கோ அப்படின்றத ஒரு குறி கட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்கிப்பு நவ் நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. அங்கே ஸ்கிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எனேபிள் ஆகலை. அதனால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஒய்ஃபை ஏதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் அது ஸ்கிப்புன்றது வந்து நெக்ஸ்ட்டுன்ற போகிற ஆப்ஷனு வியூ ஆகும். இல்லைனா ஸ்கிப் இதிலே ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? கனெக்டட் ஒய்ஃபை நெக்ஸ்ட்னு வந்துச்சு பாருங்கள். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு வியூ ஆகலை, இப்போ வியூ ஆகுது. ஒய்ஃபையே கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பேட்டர்ன் கேட்குது. சரிங்களா? அந்த பேட்டர்ன் தெரியாது. அதை யூஸ் மை கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லி கேட்டால் கூகுள் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு அந்த கூகுள் அக்கௌண்ட் தெரிஞ்சுன்னா நம்ம போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். தெரியல நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தாலும் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் போகலை. அதுக்கு என்ன பண்ணால் அந்த செட்டிங்ஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கீபோர்டு இது பண்ணோன்னே அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு குறி மாரி இருக்குது பாருங்கள், பேக் போகிற குறி மாரி மேலே இருக்குது பாருங்கள், லாங்குவேஜுக்கு மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் வாய்ஸ் டைப்பிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிடனே இந்த சர்ச்சிங் ஆப்ஷன் வரும். அதில் என்ன பண்ணுன்னா ஓப்பன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் OPPN ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் வெப் பேஜ் இந்த ஆப் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேனேஜிங் பெண்டிங் சர்ச்சிங்ஸ்னு பாருங்கள், மேனேஜ் பெண்டிங் சர்ச்சஸ்னுக்குள்ள அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் சர்ச்சுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு க்ரோம்னு டைப் பண்ணுங்கள். இது வந்து நான் ஆப்பை கிளிக் பண்ணுறேன். க்ரோம் CHROM க்ரோம் போட்டோன்னே வந்துடுச்சு. இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. நோ தேங்க்ஸு. கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆட் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆட் ரோம் டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், பைபாஸ் கூகுள் அக்கௌண்ட் 2020 அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இதில் நிறைய இது வரும். நம்ம இதில் எதை டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் செட்டிங்ஸ் APKன்னு இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். அடுத்து கண்டினியூ அலோ ஓகே, இது டவுன்லோட் ஆகுது. அதுக்கு அடுத்தது என்னென்னா அஃபிக்ஸ் லான்ச்சர் APK அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதையும் டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோடில் போய் பார்க்கும்.
ஓகே, ரெண்டுமே டவுன்லோட் ஆகுதுங்களா? ஃபுல்லாக டவுன்லோட் ஆகட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இடையில புரியலன்னா கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேங்களா? 100% இது ஒர்க் ஆகும் இந்த மொபைலுக்கு. சரிங்களா? பேக் கொடுத்துங்க. இன்ஸ்டால். அது இன்ஸ்டால் கேட்கும்போது அலோ கேட்கும், வேறு ஒன்றும் இல்லை. அது அலோ கொடுத்துட்டு இது பண்ண வேண்டியதான். சரிங்களா? இப்போ அஃபிக்ஸ் லான்ச்சர்ன்றது வந்து இன்ஸ்டாலில் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ஓப்பனா நான் கேட்கும். ஓகே, ஓப்பன் ஆகிக்கிங்களா? ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போய்டும். இதில் ஸ்கிப் கொடுங்க. இதில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஆடு, இதெல்லாம் இந்த ஆடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஓப்பன் ஆச்சுங்களா? கேன்சல் கொடுத்துருங்க. இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் தான் கரெக்டாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக தெளிவாக. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னே இதில் என்னென்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுறத ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இதில் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக ஓப்பன் ஆகும், ஒர்க் ஆகும். சரிங்களா? இதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்னா, டிவைஸ் கேர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். சரி, அது இல்லை, பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, அதில் கொடுத்துட்டு ஃபைன் மை மொபைல், அதுவே நான் பேக்கில் வாங்கலாம் கீழே. சரி, அதில் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும் டிவைஸ் அட்மின் ஆப் அப்படின்னு காட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் ஃபைண்ட் டிவைஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ பேக் போங்க. பேக் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம், அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சில அப்ளிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணணும். என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரு, அதை கிளிக் பண்ணி இதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள். ஓகேங்களா? டிசேபிள் பண்ணியாச்சு. பேக் வாங்க. அடுத்தது ப்ளே ஸ்டோர், அதுவும் ப்ளே சர்வீஸு ஸ்டோர் ரெண்டுமே இது பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் டிசேபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட். ஓகே, ஒரு மேலே பேக் வந்துங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணோம்ல, அதில் வந்து அந்த கூகுள் செட்டிங்னு இருக்கு பாருங்கள், அதான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்ம அப்ளெக்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ அந்த கூகுள் செட்டிங்ஸுன்றதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? டவுன்லோடில் வந்து அதையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க. அதில் கொடுத்துட்டு அக்கௌண்ட்ஸ், அதில் ஆட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணி கூகுள் அதை கிளிக் பண்ணிங்க. இது எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு மெயில் ஐடி, நம்மளுக்கு தெரிஞ்ச மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ண வேண்டியது தான். ஏற்கனவே இருந்தது தெரியல, இப்போ நமக்கு புதுசாக தெரிஞ்ச மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மெயில் ஐடியை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனி மெயில் ஐடி, உங்களுக்கு எந்த மெயில் ஐடி பிடிக்குமோ அந்த மெயில் ஐடியை போட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே, அக்ரி கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி ஆட் ஆகிடும் இப்போ. சரிங்களா? ஓகே, ஆட் ஆகிடுச்சிங்களா? இப்போ மெயில் ஐடி வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம மெயில் ஐடி ஆட் ஆன பிறகு என்ன பண்ணணும், ஆப்ஸ் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போடுங்க. அது உள்ளே போய் டிசேபிள் பண்ணோம் பார்த்தீங்களா 2 அப்ளிகேஷனும், அதை வந்து இப்போ எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? எனேபிள் ப்ளே ஸ்டோரும் எனேபிள், ப்ளே சர்வீஸும் எனேபிள் பண்ணணும், ப்ளே ஸ்டோரையும் எனேபிள் பண்ணணும். ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்தது பயோமெட்ரிக் செக்யூரிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபைண்ட் ஒரு நிமிஷம் என்னதுன்ட்டு அதில் ஃபைண்ட் இது இருக்குது பாருங்கள், ஃபைண்ட் மொபைல் அதுக்கிட்ட பார்க்குவாங்க. அதில் வந்து அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப், இதில் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்ன்றது டிவைஸ் மேனேஜர் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது அது ஒன்று ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லை அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் இது எதுக்காக ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம போட்ட மெயில் ஐடி வந்து இப்போ வந்து இன்பில்டாக அதை தான் உட்காந்துரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆனோம்னா அந்த மெயில் ஐடி போட்டு உள்ளே வந்துடும். அதுக்காக தான் இது. ஓகேங்களா? அதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்காரும் அந்த இமெயில் ஐடி. அதுக்காக தான் அந்த ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது. நம்ம டீஆக்டிவேட் பண்ணதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது தான். ஓகே, வந்துச்சுங்களா? இப்போ அந்த குறிமை இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ, அதெல்லாம் ஆல் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கிப் நவ். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்புங்க இது பாருங்கள். ஓகேங்களா? ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் நெக்ஸ்ட்டு ஓகே, இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பேட்டலாக் போட சொல்லுது. நாட் நோ ஸ்கிப் நோ கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன், மோர் அக்செப்ட்டு. ஓகே, ஓகே கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு ஃபினிஷ். சும்மா அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ, ஸ்கிப்பு
கோல்டு சரியானதுக்கு வரணும் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குங்க. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேதான், வியூஸும் கம்மியாக போயின்னு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துனே இருக்கும். நமக்கு சப்போர்ட் பண்ணினே இருங்க. ஓகே, பாய்.